யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஸ்லீவ் டிசைன் எளிமையான முறையில் எப்படி தைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் டிசைன் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு மேலே இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நெக் டிசைனுக்கு மேட்சிங்காக ஒரு ஸ்லீவ் டிசைன் எப்படி தைக்கிறது அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். போன வீடியோவில் இந்த நெக் டிசைன் தைச்சது போக மிச்சம் இருக்கக்கூடிய இந்த சேரீயில் கட் பண்ண பீஸை வச்சு தான் ஸ்லீவுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து செய்ய போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் இந்த பீஸ் வந்து எப்படி மிச்சம் ஆனது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த பீஸை வச்சு தான் நம்ம வந்து ஸ்லீவ் டிசைனும் நம்ம இன்றைக்கி தைக்க போகிறோம். ஸ்லீவோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு லென்த்து, சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு, அடிக்கை சுற்றளவு 14 இன்ச்சு, அதாவது 7 இன்ச்சு வச்சுருக்கிறேன். கை ஆமோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு, அதாவது 16 இன்ச்சு கை ஆமோல் ரவுண்டு அளவு கட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரு வந்து வி ஷேப் வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணி இதை வந்து கட் பண்ணிக்கலாம். எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறேன் அப்படின்றத வீடியோவில் வந்து பாருங்கள். சென்டரில் கட் பண்ண இந்த வி ஷேப் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம மேலே ஏற்றி கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கை டிசைன் கொஞ்சம் கிராண்டாக நமக்கு வந்து தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் துணியில் இந்த ஸ்லீவை வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே நமக்கு ஆப்போசிட்டில் வரும். அதை பார்த்து நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம தையல் போடணும். ஏன்னா அதை மாற்றி வச்சுட்டோங்கனாக்கா ரெண்டு ஸ்லீவும் பார்த்திங்கன்னா ஒரே பக்கம் வச்சு தைக்கிற மாதிரி வந்துடும். அதை மட்டும் ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் ஆப்போசிட்டாக வச்சு காட்டுறேன். பாருங்கள், அந்த கவர் தட்டு எடுத்தது வந்து நம்ம முடிச்சிருக்கிறோம், திரும்ப ஆரம்பிக்கிறோம். அதாவது எங்கே நம்ம முடிக்கிறோமோ அந்த பக்கம் திரும்ப நம்ம வந்து ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஸ்லீவ் பகுதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் வரும். இப்போது இதில் ஒரு ஸ்லீவ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ஒரு ஸ்லீவ் மட்டும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மேல் பக்கம் ரவுண்டுக்கும் நம்ம வந்து தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் ஒரே அளவுக்கு வச்சு கட் பண்ணியும் ரெடி பண்ணுவாங்க. நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தையல் போட்ட பிறகு தான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாம் கட் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சேரீயில் கட் பண்ண அந்த எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மடித்து ஓரமாக நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இதனுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரே அகலம் இருக்கணும். இதில் ஏதாவது பெண்டு இருந்துச்சுன்னா அதை வந்து நேர் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே வந்து கட் பண்ணிக்கணும். ஏன்னா சேரீயில் கட் பண்ணது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தாசி இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம நேர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை ரெண்டு ஸ்லீவுக்கும் நமக்கு அந்த கீழ்ப்பக்கம் அகலத்துக்கு வருதா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கணும். ரெண்டு கைக்கு நமக்கு வருது. இப்போது அந்த வி ஷேப் திரும்புறதுக்காக பாருங்கள், எந்த இடத்துல நமக்கு வந்து வி ஷேப் திரும்பினா பெண்டு வருதோ, அதாவது துணி ஒரு பக்கம் தூக்கின மாதிரி வரும், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட் ஒன்று பிடிக்கணும். நம்ம எப்படி பார்த்திங்கன்னா அந்த கழுத்து பகுதிக்கு டாட் பிடிச்சோமோ அதே மாதிரி 1/4 இன்ச்சில் பாதி ஒரே ஒரு டாட் வந்து பிடிச்சா போதும். ஒரு பக்கத்துக்கு இதுக்கு ஒரு டாட் பிடிச்சா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வி ஷேப்புக்கு நம்ம வந்து திருப்பணும். அப்படி திருப்பும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கமும் ஒரு டாட் ஒன்று பிடிக்க வேண்டி வரும். அதுக்கு பதிலாக அந்த வி ஷேப் திருப்புறதுலேருந்து ஏற்கனவே நம்ம டாட் பிடிச்சிருக்கீங்களா அதே அகலத்துக்கு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி அதுக்கு நேராக ஒரு டாட் ஒன்று பிடிச்சிக்கலாம். அதாவது சென்டர்லேருந்து ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து ஒரே அகலம் வந்து வரணும். இப்போ நம்ம கீழ்ப்பக்கம் வச்சு அப்படியே வந்து ஓரமாக வந்து தையல் வந்து போட்டு வந்துடலாம். அதுமாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சென்டர் பகுதியில் நம்ம எவ்வளோ ஃபஸ்ட்டு மடித்தோமோ அதே அளவுக்கு கரெக்டாக நம்ம வந்து அந்த வி ஷேப் வந்து மடிக்கணும். எப்படி மடிக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு மேல் பக்கம் சென்டருக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஆப்போசிட்டில் மடிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் சென்டருக்கு திருப்பணும். மேல் பக்கம் அப்படியே மடிக்கணும், கீழ்ப்பக்கம் சென்டருக்கு திருப்பணும். அப்படி திருப்பினீங்கனாவே அந்த வி ஷேப் வந்து அழகாக வந்து நமக்கு திரும்பும். ஏன்னா அந்த வி ஷேப் மேலே ஏறும்போது மேல் பக்க சென்டரும் கீழ்ப்பக்க சென்டரும் அந்த எல்லோ கலர் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி வரும். ஒரு ஸ்லீவ் வச்சது போக மிச்சம் கட் பண்ண பீஸ் இன்னொரு ஸ்லீவுக்கு வருமா அப்படின்றதையும் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம கீழ்ப்பக்கம் பைப்பிங் வந்து கொடுக்கணும். அதுக்கு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி ஒரு பக்கம் ஓரம் நம்ம வந்து மடித்து வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். அதாவது நெக் டிசைனுக்கு வந்து நம்ம எப்படி வந்து டிசைன் பண்ணோமோ அதே டிசைனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவோட அந்த கீழ்ப்பக்கம் பகுதிக்கும் நம்ம வந்து செய்ய போகிறோம். இந்த பைப்பிங் கொடுக்குறதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கழுத்து பகுதிக்கு எந்த அளவுக்கு வந்து பைப்பிங் வந்து கொடுத்தோமோ சேம் அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கை பகுதிக்கும் பைப்பிங் கொடுக்கணும். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வி ஷேப் திரும்புறதுக்காக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுருக்கம் ஒன்று கண்டிப்பாக வைக்கணும். இப்படி சுருக்கம் வைக்காமல் நீங்கள் திருப்புறதா இருந்தால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் பீஸை மேல் பக்கமாக கட் பண்ணி விடணும். மடித்து தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த பக்கமாக அந்த வி ஷேப்புக்கு நேராக
கட் பண்ணி விட்டுட்டு திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பைப்பிங் வந்து திரும்பும். சுருக்கம் வச்சாலும் அந்த வி ஷேப்பில் கட் பண்ணணும். சுருக்கம் வைக்கலைன்னா மேல் பக்கம் கிராஸ் பீஸில் கட் பண்ணி விடணும். சுருக்கம் வச்சா அந்த வி ஷேப்பில் கொஞ்சமாக நம்ம வந்து கட் பண்ணி விடணும். அப்படி கட் பண்ணால் தான் இந்த பைப்பிங் வந்து வி ஷேப்பில் வந்து அழகாக வந்து திரும்பும். இல்லைனா அந்த வி ஷேப் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் மாதிரி அந்த இடத்துல வந்துடும், வி ஷேப் மாதிரி வராது. அதே மாதிரி மடித்து பைப்பிங் கொடுக்கும்போதும் அந்த சுருக்கம் எப்படி வச்சோமோ அதே வாக்கில் உள்பக்கம் கரெக்டாக பார்த்து மடித்து இழுத்து பிடிச்சிங்கன்னா இந்த வி ஷேப்பும் வந்து அழகாக வந்து நமக்கு திரும்பும். சுருக்கம் வச்சதே வந்து நமக்கு மேல் பக்கம் தெரியாது. நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பைப்பிங் வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம். அதாவது பாக்கழுத்து பைப்பிங் வைப்பது எப்படி அப்படின்ற வீடியோவில் அதை நல்லா தெளிவாகவே சொல்லியிருப்போம். இப்போ பாருங்கள் அந்த வி ஷேப் எந்த அளவுக்கு அழகாக திரும்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மேல் பக்கம் ஓரம் வந்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ கீழ்ப்பக்கம் வந்து நம்ம பிசுரோடு வச்சு தைச்சோம், அதனால் பைப்பிங் வச்சிட்டோம். மேல் பக்கம் ஏற்கனவே பிசுறு இல்லாமல் மடித்து தையல் போட்டோம், அது மேலே தான் இப்போ தையல் போட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சென்டரில் ஒரு டிசைன் ஒன்று வைக்கலாம். இப்போ இதில் வந்து ப்ளைனாக நமக்கு வந்து சேரீயில் கட் பண்ண பீஸில் ஸ்கொயராக ஒரு பீஸ் ஒன்று நம்ம வந்து கட் பண்ணி அந்த மேல் பக்கம் சென்ட்ரு கார்னருக்கு வந்து வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸ் வந்து தைக்கலை, நம்ம தனியாக தான் வந்து துணி எடுத்து தைக்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கையினுடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு லென்த்து. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து டிசைன் பண்ணால் தான் அந்த கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம கை இதே வந்து ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னாக்க நம்ம கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய டிசைன் மட்டும் போதும். கை லென்த்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம டிசைனை சேர்த்து வைக்கிறதா இருக்குது. அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சென்டரில் வச்சு தையல் போட்டேன். பிசுரோடு தான் வச்சுருக்கிறேன். இல்லைனா நீங்கள் வந்து இப்போ லேஸ் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னா 4 பக்கம் மடித்து கூட நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேஸ் வந்து கொடுக்க போகிறோம். அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கொடுக்கும்போது அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வந்து கொடுக்குறோம். லேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா பட்டையாக என்கிட்ட இருக்கிறதுனால நான் வந்து பிசுரோடு வச்சு தையல் போட்டிருக்கிறேன். அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து நீங்கள் வந்து லேஸ் சின்னதாக இருந்தால் 4 பக்கமும் மடித்து தையல் போட்டுக்குங்க. அதேமாரி இந்த 3 பக்கம் கார்னரும் நல்லா ஷார்ப்பாக திருப்பணும். அதேமாரி மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த 2 பகுதியும் லேசாக பெண்ட் பண்ணணும். அந்த நேராக வர்றது வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் மட்டும் கொஞ்சமாக பெண்ட் பண்ணி தைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயராக தெரியும். அது ஸ்கொயராக தெரியாமல் அந்த 4 பக்கம் இருக்கிறத மேல் பக்கம் 2 மட்டும் லேஸாக வந்து பெண்ட் பண்ணணும். உள் பக்கம் இறங்கின மாதிரி பெண்ட் பண்ணி லேஸ் வச்சு தையல் போட்டிங்கன்னா அது பார்க்க ஒன்றும் நல்லா இருக்கும். நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைக்கும்போதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறோம். அந்த இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கொடுக்கும்போது கழுத்துக்கு கீழே கொடுக்கும்போது லேஸாக அதை பெண்ட் பண்ணுங்கள், அந்த லேஸை வந்து பெண்ட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒன்றும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இதுக்கும் பெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கார்னர் ஷேப்பும் வந்து அழகாக வந்து திருப்பணும். இந்த லேஸ் வச்சு தைக்கும்போது ஒரு பக்கம் நீட்டாகவும் ஒரு பக்கம் கொட்டியாகவும் வச்சிங்கன்னா அதுவும் பார்க்க நல்லா இருக்காது. பாதி தைக்கும்போதே அந்த ஷேப் வந்து நமக்கு மேல் பக்கம் அழகாக வருதா அப்படின்றதையும் ஒரு முறை செக் பண்ணிக்கணும். பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் தைக்கும்போது தான் தெரியும் நீங்கள் அதில் என்னென்ன தவறு செய்கிறீங்கன்னு ஒரு முறை தைச்சி பாருங்கள். தவறு ஆயிடுச்சுனாலும் பரவாயில்ல, திருப்பும் பிரித்து எடுத்துகிட்டு லேஸை வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் தையல் போட்டோம், இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லேஸ் வந்து அந்த எல்லோ கலர் மேலே கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே நமக்கு கவர் ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பிசுரோடு வச்சதுனால நமக்கு நூல் வந்து பிரிஞ்சு வராது. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து தைரியமாக வந்து பிசுரோடு வச்சு தையல் போடுறேன். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, சார் நாங்கள் வச்சா எல்லாம் நூலாக பிரிஞ்சு வந்துடுதுன்னு. அந்த லேஸை அந்த பிசுரோடு வச்சு தைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சாவது அந்த லேஸ் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு பிசுறு வந்து மேல் பக்கம் வராது. இப்போ 2 பக்கம் ஓரமாக நம்ம வந்து தையல் வந்து போட்டுட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் நம்ம அந்த சென்ட்ரு வி ஷேப்புக்கு அதே எல்லோ கலரில் அந்த அகலம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி கீழ்ப்பக்கத்தை மட்டும் நம்ம ஒரு 1/2 ரவுண்டு வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கத்தை வி ஷேப் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசுறு இல்லாமல் நம்ம வந்து ரெடி பண்ணணும். இதை வந்து நம்ம சென்ட்ரு பகுதியில் அடிப்பக்கம் வைக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் பீஸு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கணும். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் கேன்வஸில் வச்சு இதை நான் வந்து தையல் போட்டு சுற்றி இருக்கிறதெல்லாம் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம ஒரு ஸ்லீவ் பக்கம் மட்டும்தான் டிசைன் வந்து ரெடி பண்ணுறோம். ஆனால் நம்ம கட் பண்ணுற ஒவ்வொரு பீஸும் நம்ம வந்து 2 2ஆக
கட் பண்ணணும். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஒன்று வச்சு தைச்சிட்டு திரும்ப இன்னொரு கைக்கு நீங்கள் தனியாக வந்து கட் பண்ணிங்கன்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா முதல்லையே ஒரு பேப்பர் கேன்வஸ் எடுத்து இன்னொரு கைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். சென்டரில் வச்சு அந்த மேல் பக்கம் வச்சு அந்த ஸ்கொயர் பீஸும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் வந்து காட்டல. அதெல்லாம் மனசில் கவனமாக வச்சுக்கிட்டு 2 பீஸாக கட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா 2 கைக்கும் நமக்கு ஒரே மாதிரி வரும். அந்த பேப்பர் கேன்வஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு அடிப்பக்கம் வந்து லைனிங் துணி கொடுத்து நான் வந்து மேல் பக்கம் ரவுண்டுக்கு மட்டும் தையல் போட்டுக்கிறேன். கீழ்ப்பக்கம் அந்த வி ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் பிசுறு இல்லாமல் தெரியாமல் மடித்து வந்து நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் துணியிலேயே அந்த மேல் பக்கம் ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது இருக்கக்கூடிய 2 கலர் தான், அது எல்லோ கலர் அண்டு ப்ளவுஸ் கலர். இது 2மே வச்சு தான் நம்ம வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து செஞ்சுருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மேல் பக்கம் ரவுண்டுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஓரம் அடித்து ஏற்கனவே தையல் போட்டு வச்சுருக்கிறேன். அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம எதாவது தைச்சிருப்போம், சின்னதாக ஒரு பீஸ் ஒன்று கட் பண்ணி மிச்சம் இருக்கும், அதை அப்படியே நம்ம வச்சு தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து டிசைனை விட கொஞ்சம் சிம்பிளாக தான் நம்ம வந்து வச்சுருக்கிறோம். ஆனால் பார்த்தா 2 மேட்சிங் ஆகிற மாதிரி ஒரே மாதிரி ரெடி பண்ணுறோம். ஆனால் இதுக்கு நம்ம ப்ளவுஸோட பேக் சைடில் என்ன டிசைன் கொடுத்தோமோ அதே டிசைனை வந்து நம்ம வந்து கைக்கும் வந்து கொடுக்கலாம். அது பார்க்க இன்னும் கிராண்டாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கக்கூடிய நேரம் வந்து ஒரு ப்ளவுஸே வந்து ஆகும். அந்த அளவுக்கு நீங்கள் தைக்கூலி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம கழுத்துக்கு வச்ச அந்த சென்ட்ரு டிசைனை ஒரு பக்கம் கார்னர் பாசேப்பில் வச்சிங்க பார்த்தீங்களா, அதே டிசைனை நம்ம 2 பக்கம் கைக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து கொஞ்சம் வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்குறதுக்கு 2 ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் டிசைனை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு பைப்பிங் கொடுத்ததும் சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சு நம்ம வந்து தையல் போட்டதும் இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள். கிட்ட காட்டுறேன். மேல் பக்கம் உள்பக்கம் 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த நெக் டிசைனுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்லீவை வந்து இந்த ப்ளவுஸில் ஜாயின் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். இந்த நெக் டிசைன் வீடியோவை வந்து பார்க்காதவங்க இந்த வீடியோவோட கடைசியில் லிங்க் கொடுக்குறேன், அதிலையும் நீங்கள் போய் இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும். இந்த ஸ்லீவ் டிசைன் வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபேஷன் வீக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.